அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேயே மிகவும் பாரம்பரியமிக்க திருவிழாக்களில் ஒன்று நமது மாதவரம் புனித செபஸ்தியார் பேராலய திருவிழா. இந்த ஆண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக ஆலயத்தின் 74வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றிலிருந்து இந்த ஆலயத்தினுடைய பவள விழாவையும் துவங்குகின்றோம். 75வது ஆண்டு பிளாட்டினம் ஜூபிலி ஆஃப் த சர்ச் பவள விழாவையும் துவங்கி இருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி மாலை கொடியேற்றத்தோடு துவங்கப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நவநாட்கள் திருப்பலி, அதே போல இன்று மிகவும் விமரிசையாக திருப்பலியோடு தேர்பவனி துவங்கியுள்ளோம். எல்லா ஆண்டுகளும் போல இந்த ஆண்டும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும், மேலும் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் இருந்தும் கூட இங்கு பல்வேறு பக்தர்கள் ஆயிரக்கணக்கிலே குவிந்துள்ளார்கள். ஏனென்றால் இங்கு வந்து ஜெபிக்கின்றவர்களுக்கு பல்வேறு புதுமைகள் நடக்கின்றது என்று அவர்கள் நம்புகிறார்கள். புனித செபஸ்தியாரின் மூலம் குறிப்பாக தொற்று நோய் மற்றும் பல்வேறு நோய்களில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். புனித செபஸ்தியார் வல்லமை மிக்கவராக அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் இயேசுவிடம் இருந்து பெற்று தருகின்றார் என நம்பிக்கையோடு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற மதத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நல்லிணக்க விழாவாக இந்த விழாவை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றோம். இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் எந்தவித ஜாதி மத பேரமும் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான திருவிழா, ஊர் திருவிழா, அனைவருடைய திருவிழா என்பதாலே இதை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து வந்து இந்த பேராலயத்தில் புனித செபஸ்தியாரின் மூலம் இறை ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பாக ஆயர் அவர்கள் சேலம் மறை மாவட்டத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஆயர் அவர்கள் வந்து இந்த திருவிழா திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசீர் பெற்று தந்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்களையும் புனித செபஸ்தியாரின் மூலம் இறை ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். God bless you all. நன்றி, வணக்கம். இது தேர்தல் நேரம். வருகின்ற 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தேர்தலுக்கு செல்ல இருக்கின்றது. அனைவருமே தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்களில் நாம் சிறப்பாக மீண்டும் மீண்டுமாய் மக்களுக்கு சொல்வது, உங்களுடைய மனசாட்சியின்படி யார் குறிப்பாக மக்களுக்கு நல்லது செய்கின்றார்களோ, செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களாக இருக்கலாம். நாங்கள் யாருக்கும் இவருக்குத்தான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் யாருக்கு நல்லது, நமது தமிழகத்துக்கு எவ்வாறு நல்லது நடக்கும், யார் இருந்தால், எத்தகைய தலைவர்கள் இருந்தால் நல்லது நடக்கும். மேலும் குறிப்பாக இது ஒரு ஆலயம் என்பதால் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினருக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள், நமக்கு வழி நடத்துவார்கள், நமக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தவறாமல் அனைவரும் உங்களுடைய வாக்கினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது நமது உரிமை, நமது கடமை. எனவே யாரும் தவறாமல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தவறாமல் வாக்களிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன்.